என்னாச்சு என்னாச்சு என்னமா ஆச்சு? ஏமா கத்த? யாரும் தெரியல, போய் பார்க்கலாமா? இதுக்கு மேல ஓட நம்மளால முடியாது. ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். அவங்க தேடி கண்டுபிடிக்கட்டும். ஆமா ஆமா கொஞ்சம் நேரம் இருடா. அழாதம்மா அழாதம்மா எல்லாமே போச்சு. எப்படிமா அழாம இருக்க முடியும்? எல்லாம் போச்சு. அழாதம்மா. நான் வம்பாடுபட்டு சேர்த்து வச்ச பணமெல்லாம் போச்சு. என் மக கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணம் நகையெல்லாம் போச்சு. இனிமே நான் கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? அடுத்த வாரம் வேற கல்யாணம் வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா அழாதம்மா. உனக்கு உடம்பு சரியில்லாம போயிட போதுமா. எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா பரவாயில்லம்மா. சுந்தரி அக்கா, முதல்ல அழுறத நிறுத்து. நீ அழுறத பார்த்து உன் பொண்ணு அழுறா பாரு. அழுகா மட்டும் நடக்கவா போகுது? போலீஸ்க்கு தகவல் சொல்லியாச்சு, அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. திருடனை எப்படி போலீஸ் பிடிச்சிரும்? உன் பணம் உன் கை விட்டு போகாது. நீ உழைச்ச பணம் அது கண்டிப்பா கிடைக்கும். என்ன நடந்துச்சு? அம்மா, நேத்து சுந்தரி வீட்ல பணம் நகை எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கம்மா. 4-5 பேர் இருப்பாங்கம்மா. முகமுடி போட்டவங்க ஏற்கனவே ஊருக்குள்ள வந்திருக்காங்க. இப்ப மலைக்காட்டுக்குள்ளதான் தங்கியிருக்காங்கம்மா. இனி இந்த ஊரு என்ன பாடுபட போகுதோ தெரியலையே. பாவம், பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. அம்மா, நீதாம்மா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏம்மா, நைட்டு எத்தனை மணிக்கு திருட உங்க வீட்டுக்கு வந்தா? நைட்டு 12 மணி இருக்கும் மேடம். சரி, காணாம போனது எத்தனை பவுன் நகை? 30 பவுன் இருக்கும் மேடம். அது போக 2 லட்சம் ரூபாய் பணமும் எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு யார் மேல எது சந்தேகம் இருக்கா? நான் யாரு மேல சந்தேகப்படுறது மேடம்? என் பணம் எல்லாம் போச்சு, நகையெல்லாம் போச்சு. என் மகளுக்கு கல்யாணம் வேற. உன்னை எப்படிமா வாழ வைக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. கான்ஸ்டபிள், எஸ் மேடம். இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே மேடம்.
ஒரு நிமிஷமா. அம்மா பேரு என்ன? சுந்தரி சார். அப்பா பேரு? ஏழுமலை. என்ன காரியம் பண்றீங்க? எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? என்னையாப்பா காப்பாத்துனீங்க? எதுக்கு உயிரோட இருக்கணும்? நகை பணத்தை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறேனே. நான் என் மகளுக்கு எப்படிப்பா கல்யாணம் பண்ணுவேன்? இதுக்கு மேல நான் எதுக்குப்பா உயிரோட இருக்கணும்? இப்ப என்ன, உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு பணம் நகையெல்லாம் வேணும், அவ்வளவுதானே? அதுக்கு நாங்க பொறுப்பு. என்னடா மரா? ஆமா ஆமா. உங்க பொண்ணு கல்யாணம் சொன்ன தேதியில நடக்கும். அதுக்கு தேவையான பணம் நகையை கொண்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு. சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை நாங்க கொண்டு வரோம். எங்களை நம்புங்க. ஏங்க, அதான் சத்தியம் பண்ணி சொல்றான்ல, தயவு செஞ்சு நம்புங்க. அந்த தெய்வம் தான் தம்பி உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கு. அந்த தெய்வம் தான் அடுத்து எங்க கொள்ளடிக்கணும், எப்படி கொள்ளடிக்கணும் ஐடியா கொடுக்கணும். இங்க நடந்தது யாருக்கும் தெரிய வேணாம். முதல்ல கண்ண தொடங்க. தொடங்க. ஆப்பிள், வாழைப்பழம், சாத்துக்குடி. ஆப்பிள் கிலோ 140 ரூபா. ஆப்பிள், வாழைப்பழம், சாத்துக்குடி. என்ன பாட்டி, மரியாதை கூப்பிட மாட்டியா? வாடா போடான்னு கூப்பிடுற. நான் 3 தலைமுறைய பார்த்தவடா. நீ நேத்து முளைச்ச காளா வாடா போடான்னு என்ன கௌரவ குறைச்சலா? என்ன ஏண்டா, இது என்ன ஆப்பிளா? உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. என்ன பண்றீங்க? எங்க இருந்து பொறிக்கணும் தான் தெரியலையே. அடிபட்டது, அழுகி போனது. சொன்னா கேளுங்க. பாட்டி, அட இருக்கலவே இருன்றல. இப்ப உன்னை யார் கூப்பிட்டாங்க? என்னடா, யார பாத்தி கழுவினா? என்ன தைரியம், என்ன தைரியம் உனக்கு? நாசமா போறவன். இதெல்லாம் ஒரு பழமடா? அப்புறம் பழத்துக்கு என்னடா பேரு? போடா எடுத்துட்டு. விடுமா, ஏமாடி பண்ற? நான் தெரியாம பேசுமா, விட்டுருமா. மாமா வேண்டாமா, விட்டுருமா. சொன்னா கேளுமா. ஏமா அப்படி பண்றீங்க? யார்கிட்ட வந்து என்ன ஏமாத்த பாக்குற? மேடம், இந்த கிழவி என்ன கொல்ல பாக்குது மேடம். நீங்க தான் மேடம் என்ன காப்பாத்தணும். இந்த கிழவியை தூக்கி உள்ள போடுங்க மேடம். பொம்பளையாவ. என் பாட்டிய பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா? இந்தா, உன்னோட பழத்துக்கும் நீ அடிப்பட்டத்துக்கும் சேர்த்து இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கிளம்பு. போ போ போ, திரும்பி பக்கம் போ. போயிட்டு தானே இருக்கேன். நீ வாடா கண்ணா, அவன் கிடக்குறான். நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி பாட்டி. என்னாச்சு?
ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனையா? இந்த ஊருக்குள்ள எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னே தெரியல பாட்டி. ஒரு பயலும் போலீஸையும் மதிக்க மாட்டேங்கிறான், போலீஸ் ஸ்டேஷனையும் மதிக்க மாட்டேங்கிறான். இப்ப ஊருக்குள்ள புதுசா ஒரு திருட்டு கும்பல் வேற வந்திருக்கான். அப்பப்போ ஊருக்குள்ள வந்து திருடிட்டு போறாங்களாம். நேத்து நைட்டு கூட ஒரு வீட்ல பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகை, பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க பாட்டி. இந்த ஊருக்கு நான் யாருன்னு காட்டணும் பாட்டி. இத பாரு மாளவிகா, இந்த ஊர்ல இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருந்ததோ தெரியல. அத பத்தி கவலையும் இல்ல. ஆனா நீ வந்த பிறகு போலீஸ் ஸ்டேஷனே வேற மாதிரி இருக்கணும். போலீஸ்னா மரியாதை மட்டும் இருக்க கூடாது, பயம் இருக்கணும். குற்றவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. 4 பேரை புடிச்சு உள்ள தூக்கி போடு. சாவு பயத்தை காட்டு. தேவைப்பட்டா என்கவுண்டர் பண்ணு. அப்பதான் நீ யாருன்னு இந்த ஊருக்கு தெரியும். என்னடா ரொம்ப சோகமா உட்காந்துருக்க? பாவம் மாப்ள, சுந்தரி அக்கா புருஷன் இல்லாம தனியா இருந்து தோட்ட வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா பணம் நகை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த திருட்டு நாதாரி பசங்க ஒரே நாள் ராத்திரியில மொத்த உழைப்பையும் காலி பண்ணிட்டானுங்கடா. திருட்டு கம்நாட்டிங்க. இப்படி திருடி தின்றதுக்கு பதிலா பேசாம பிச்சை எடுத்து சாப்பிடலாம். டே மாப்ள, புத்தம் பொதுவா பேசாதடா. நாமளும் 4 இடம் போறோம் வர்றோம், பார்த்து பேசு. டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. அவங்களும் நாமளும் ஒன்னாடா. கரெக்டா சொன்ன மாப்ள, நாமெல்லாம் நாயன்னு கவல் மாதிரி இல்ல. சரி சரி விடு. ஆனா ஒரு விஷயம் மாப்ள, அவங்க கிட்ட நான் ஒண்ணே ஒண்ணு கத்துக்கிட்டேன். எந்த தடையும் இல்லாம அழகா திருடிருக்காங்க. எனக்கு என்னவோ நமக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுன்னு தோணுது. பேசாம அவங்க கூட ஜாயின் பண்ணி தொழில கொஞ்சம் கத்துக்கலாமா? ஏண்டா உனக்கு அறிவில்ல? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு சீரியஸா இருக்கிறதுனா என்னன்னு தெரியாதா? சரி கோச்சிக்காத. இப்ப என்ன பண்ணணுங்கிற? பாவன் அந்த பொண்ணு அடுத்த வாரம் கல்யாணம். எவ்வளவு ஆசையோட கனவோட இருந்திருக்கும். ஒரு நாள் ராத்திரியில எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்களே. அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அந்த பொண்ணோட அம்மா நிலைமை யோசிச்சு பாரு. இனிமே நகை பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா என்ன? நாம தாண்ட ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணானா என்ன பண்ணலாம்னு சொல்லு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? ஏய், அதெல்லாம் ஞாபகம் இருக்குடா. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில நம்மளால எதுவும் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏதோ அன்னைக்கு சுந்தரேக்காவை ஆறுதல் படுறதுக்காக சொன்னேன்னு நினைச்சேன். இல்ல மாப்ள, நான் ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்லல. உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற எண்ணத்துல தான் சொன்னேன். எப்படிரா முடியும்? அந்த பொண்ணு வீட்டுல இருந்த நகைய யாரு திருநாங்க, எதுக்காக திருநாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக நாம திருட போறோம். அதெல்லாம் சரி மாப்ள, கல்யாணம் பண்ணி வைக்கிறது சும்மாவா? எப்படி லட்சக்கணக்கில் செலவாகும்? நம்ம ஊர்ல ஏமா அவ்வளவு காசு வீட்டுல வச்சிருக்கான்? எல்லாம் ஓரமானவங்க பேங்க்ல அக்கறை தான் வச்சிருக்கானுங்க. ஏதோ சுந்தரி அக்கா விஷயம் தெரியாம வீட்டுக்குள்ள வச்சிருந்துச்சு, அது தெரிஞ்ச உடனே அடிச்சு போயிட்டான். ஆனா ஒண்ணு மாப்ள, நமக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நாமளே அதை அடிச்சு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கலாம். சரி சரி, இப்ப எதுக்கு முறைக்கிற? இந்த பாரு, இப்ப நம்ம எவன் வீட்டுல போய் திருடுறது? அன்னைக்கு ஏதோ நாங்க 8 லட்ச ரூபா பணம் வச்சு நமக்கு தெரிஞ்சனால அவன்கிட்ட ஈஸியா திருடிட்டோம். இப்ப யார்கிட்ட போய் கொள்ளடிக்கிறது? நம்ம எஸ்டேட் முதலாளி செங்கோடகன் வீட்டுல கை வச்சிட வேண்டியதான். ஏய் மாப்ள, என்னடா சொல்ற? அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? இந்த பாரு, விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சு வை, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒரு ரிஸ்க்கும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்.
என்னங்க ஆச்சு? என் பொண்ணு அபசகுணமாமா.